திருச்சி பயணத்தை முடித்துக் கொண்டு புதுக்கோட்டை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் களமாவூரில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு 223 கோடி ரூபாய் மதிப்பிலான 577 முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். சுமார் 201 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 103 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் 43,993 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் வாக்கு வங்கியை கருத்தில் கொள்ளாமல் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் மக்கள் நலன் திட்டங்களை கொச்சைப்படுத்தி பேசுவதாக கவலை தெரிவித்தார். தெலுங்கானா, பஞ்சாப்ல நம்ம முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை தொடங்க போறதா அறிவிச்சுட்டாங்க. இலவசங்களை கொடுத்து மக்களை சோம்பேறியாக்குறோம்னு குற்றச்சாட்டை வச்சது யாரு? பாஜக. அந்த பாஜகவே அவங்க ஆளுகிற மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. இதேவேளை நம்ம விடியல் பயண திட்டமும் எல்லா மாநிலங்களும் வரிசையா தேர்தல் வாழ்க்கை ஒரு இடம் பெற்றுக்கிட்டு வருது. அப்படி சொன்ன கட்சிகள்லாம் வெற்றியும் பெற்றிருக்காங்க. ஆனா சிலர் இது போன்ற திட்டங்களை மதிக்காம அரசியல் உள்நோக்கத்தோடு ஆட்சியை குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தான் எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு இல்லை. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலில் எத்தனை முனை போட்டி வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும் என்று கூறினார். எத்தனை முனை போட்டி வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏழாவது முறையாக திமுக பலமா பார்க்கிறேன். நான் இங்க வேலை பார்க்கிறேன்.